அன்னைக்கு சரியா ஜூலை 21, 2026 கர்நாடகா மாநிலத்தோடைய மைசூர் மாவட்டத்தில் உள்ள நியூ மாருதி லே அவுட்ல மதியம் மணி அப்போ ஒரு 3:30 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. வழக்கம் போல அந்த பகல் நேரத்தில் காணப்படுற அந்த வெறிச்சோடின சாலைகள் அன்னைக்குமே அதே மாதிரியான தோற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அங்கே வாழக்கூடிய மக்களை பற்றி சொல்லணும்னா அனைவருமே பெரிய பெரிய பணக்காரர்கள். குறிப்பாக அந்த ஏரியாவில் பார்த்தா பெரிய பெரிய ஆடம்பரமான வீடுகள், உயரமான காம்பவுண்டு சுவர்கள், அதற்கு வெளியில விலை உயர்ந்த கார்கள் அப்படின்னு ஒரு லக்ஸரியான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியாவா தான் இந்த மாருதி லேஅவுட் அங்க காணப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த மாருதி லேஅவுட்ல இருக்கக்கூடிய ஒரு பங்களா முன்னாடி சரியா 3:30 மணிக்கெல்லாம் ஒரு மனிதர் வந்து நின்றுருக்காரு. அந்த ஆள் நீண்ட நேரமா அந்த வீட்டோடைய கேட்டையும் வீட்டுக்குள்ள யாராவது தெரியுறாங்களா அப்படின்ற மாதிரி எக்கி எக்கி பார்த்துக்கிட்டும் இருந்திருக்காரு. அந்த நபர் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களோ அப்படி இல்லைன்னா அந்த வீட்டோடைய விருந்தாளியோ அப்படி இல்லைன்னா யாரையோ தேடியோ பார்க்கவோ அந்த இடத்துக்கு வரல. மாறாக அவர் எப்போதுமே இரு வேளைகளிலுமே காலையிலையும் மாலையிலையும் அந்த வீட்டில் பால் பாக்கெட் வைத்து செல்லக்கூடிய ஒரு நபர். அன்னைக்குமே வழக்கம் போல அவர் காலை நேரத்திலலாம் பால் பாக்கெட் வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் நேரத்தில் அவர் வந்து பார்க்கும்போது அந்த கேட் ஒரு விசித்திரமான காட்சியை அவருக்கு கொடுத்துச்சு. அது என்னன்னா, காலையில் வச்சுட்டு போன அந்த பால் பாக்கெட் இன்னும் அப்படியே இருக்கு. அதுக்கு பக்கத்தில் அந்த நியூஸ் பேப்பரும் எடுக்கப்படாமலே இருக்கு. இப்போ நம்ம மாலை நேரத்திலையும் பால் பாக்கெட்டை வைக்க வந்துட்டோம், இன்னும் அவர் ஏன் வந்து எடுக்காம இருக்காரு? இந்த வீட்டோடைய ஓனரான ஹரிஷ் சார் எங்க தான் போனாரு? ஒருவேளை பால் வேண்டான்னு சொன்னா முன்கூட்டியே சொல்லியிருப்பாரு, ஏன் இன்னும் சொல்லல அப்படின்ற எக்கச்சக்கமான சந்தேகத்தோட அந்த வீட்டோடைய கேட்டை எக்கி எக்கி அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது வெறும் பால் பாக்கெட் மட்டும் கிடையாது, அந்த வீட்டுக்குள்ள நடந்த ஒரு கொடூரமான காட்சியை வெளிக்கொண்டு வர போற ஒரு மௌன சாட்சி. தொடர்ந்து அந்த பால்கார பையன் அந்த வீட்டையே எக்கி எக்கி பார்க்குறாரு, கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனாலுமே அந்த வீட்டில் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. பட் அந்த பையனுக்கு தெரியாது, அந்த வீட்டில் வாழ்கிற அனைவருமே ஏற்கனவே ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியா ஹரிஸுக்கு அந்த பையன் கால் பண்றாரு. அப்பவும் ஹரிஸ் காலை எடுக்கவே இல்லை. மறுபடியும் கால் பண்ணி பார்க்கறாரு, எந்த ரெஸ்பான்ஸும் வராததுனால அந்த பையனும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அங்கிருந்து தன்னுடைய வேலைகளை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாரு. ஆனா வெளியில இருந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் இந்த ஹரிஸ் இந்த இடத்துல நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற காட்சியை கொடுத்தாலும் உள்ள நடந்து முடிஞ்ச அந்த மர்மமான விஷயத்தை பத்தி வெளியில அந்த நேரத்துல யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் இந்த பால்கார பையன் அந்த வீட்டில் இருந்து கிளம்பி போன அடுத்த அரை மணி நேரத்திலேயே இந்த ஹரிஸுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய பிசினஸ்ல சம்பந்தப்பட்ட பல நண்பர்கள் கால் பண்ணி பார்த்துட்டு அவர் எடுக்காததுனால வீட்டு முன்னாடி வந்து பார்க்குறாங்க. அந்த வீட்டோடைய கேட்டும் உள்பக்கமா பூட்டினபடி இருந்திருக்கு. அதே சமயம் வீடுமே வெளிப்பக்கமா தாப்பா போட்ட மாதிரி இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்ததுமே அவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழையலாமா, வீட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணலாமா அப்படின்ற எக்கச்சக்கமான சந்தேகம் மைண்ட்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஒருவேளை ஹரிஸ் எங்கேயாவது வெளியில போயிருந்தாருன்னா அது எல்லாமே தப்பாயிடுமே அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கமும் அந்த நண்பர்களுக்கு இருந்துச்சு. அப்போதான் அந்த வீட்டில் எடுக்கப்படாமல் இருக்கிற அந்த பால் பாக்கெட்டையும் அந்த நியூஸ் பேப்பரையும் அந்த நண்பர்கள் கவனிக்கிறாங்க. அது கூட ஹரிஷ் பயன்படுத்தக்கூடிய அந்த காரும் அந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த நண்பர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் நண்பர்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு அந்த வீட்டோடைய பூட்டையும் உடைச்சி உள்ள போய் பார்ப்பதற்கான எந்தவித தைரியமும் அங்க இருந்தவங்க யாருக்குமே கிடையாது. ஏன்னா ஒருவேளை உள்ள ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்ததுன்னா அதை பார்க்கறதுக்கான சக்தியோ பார்க்கறதுக்கான தைரியமோ அந்த நண்பர்களுக்கு கிடையாது. இதனால வேற வழி இல்லாம உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டோடைய கேட்டை திறந்துட்டு உள்ள போறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள டைரக்டா நுழையாம வீட்டை சுத்தி ஏதாவது எங்கேயாவது பொருட்கள் உடைக்கப்பட்டிருக்கா, ஜன்னலோ அப்படி இல்லைன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்ட மாதிரியான ஏதாவது தடயம் இருக்கா, திருடர்கள் யாராவது இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்களா அப்படின்ற அந்த சந்தேகத்தோட வீட்டை ஒரு போலீஸ் ஆபீசர் சுத்தி பார்க்கறாரு. பட் அப்படி சுத்தி பார்த்ததுல சந்தேகப்படுற மாதிரியான எந்தவித தடயங்களும் போலீஸுக்கு கிடைக்காமலே போகுது. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டோடைய லாக்கை கையால திருகி பார்க்கறாங்க. பட் டோர் வந்து உள்பக்கமா லாக் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ் அங்க இருந்தவங்களுடைய பர்மிஷனோட அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது அந்த வீடே ஒரு மயான அமைதியை, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு காட்சியை அந்த பெரிய வீடு போலீஸ் கண்களுக்கு கொடுத்துச்சு.
தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டுல வாழக்கூடிய ஹரிஸை சேர்த்து 5 பேருடைய பெயரையும் சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க. ஒவ்வொரு ரூமா தேடி பாக்குறாங்க. ஆரம்பத்துல யாருமே யாருடைய கண்ணுக்கும் தென்படல. பட் ஃபைனலி அதே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற 4வது ரூம்ல பார்த்தா போலீஸும் அந்த நண்பர்களும் எதிர்பார்த்த மாதிரியே அந்த மர்மமான காட்சி அந்த ரூமோடைய டோரை திறந்ததுமே இருந்துச்சு. எஸ், அந்த இடத்துல பார்த்தா இந்த ஹரிஸோடைய மனைவி அவங்களுடைய 2 மகள்கள் அப்படின்னு எந்தவித அசைவும் இல்லாம வாயில டேப் போட்டு ஒட்டின நிலையில அந்த இடத்துல கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் ஹரிஸ் எங்க போனார் அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்தோட அந்த வீட்டை சல்லடை போட்டு அலசி ஆராயிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எதுவுமே கலைக்கப்படவே இல்லை. வச்ச பொருள் வச்ச இடத்துலயே தான் இருக்கு. ஒரு ஆள் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள நுழைஞ்ச மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியவே இல்லை. ஆனா ஹரிஸ் எங்க போனாரு? இந்த 3 பேரும் வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பா இவங்க கொலை செய்ய தான் பட்டிருக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஹரிஸை தீவிரமா தேடவும் செஞ்சாங்க. பட் ஃபைனலி மாடியில இருக்கிற ஒரு ரூமை திறந்து பார்க்கும்போது தான் போலீஸுக்கு ஒரு பெரிய ஷாக். அந்த ரூமோடைய டோரை திறந்ததும் இருந்துச்சு. ஹரிஸும் அந்த இடத்துல உயிரற்ற நிலையில தான் கிடந்தாரு. பட் அந்த வீட்டில் 5 பேர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இப்போ 4 பேரை தான் போலீஸ் அதிகாரிகள் பார்த்துருக்கிறதுனால மீதம் இருக்கிற அந்த ஒரு ஆள் யாரு, அவங்க எங்க இருக்காங்க, அவங்களும் அந்த வீட்டுக்குள்ளே எங்கேயாவது இறந்து கிடக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மறுபடியுமே அந்த வீட்டை சல்லடை போட்டு தேடி பார்க்குறாங்க. பட் எங்க தேடினாலும் அந்த 5வது நபரை போலீஸால அந்த நேரத்தில் கண்டே பிடிக்க முடியல. அன்னைக்கு ஹரிஸோடைய வீட்டில் என்னதான் நடந்துச்சு, எதனால ஹரிஸோடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைகள் ப்ளஸ் ஹரிஸ் அப்படின்னு இந்த 4 பேரும் மர்மமான முறையில் அந்த இடத்துல இறந்து கிடக்கணும், அப்படி அவங்க என்னதான் தவறு பண்ணாங்க? கடந்த மாதம் மைசூர் மக்களால் மறக்கவே முடியாத ஒரு திகில் நிறைந்த சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெள்ள தெளிவாக அலசி ஆராய போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீட்டோடைய ஓனரான ஹரிஸை பற்றி சொல்லணும்னா அவருக்கு 39 வயசு. அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அதுவும் செகண்ட் ஹேண்ட் கார்களை விற்கக்கூடிய தொழிலையும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு வராரு. குறிப்பாக செகண்ட் ஹேண்ட் கார்னா ஒரு நார்மலான கார்லாம் கிடையாது. அவர் விற்கிறது எல்லாமே லக்ஸரியான கார்கள் தான். இந்த லக்ஸரியான கார்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு கடையுமே வச்சு இவர் நடத்திக்கிட்டு வராரு. அதே சமயம் பொருளாதார ரீதியாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில இருந்து பார்க்கும்போது அவர் நல்ல செல்வ செழிப்போட ஒரு ஆடம்பரமான லைஃபை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தோற்றம் தான் போலீஸோடைய கண்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது தெரிஞ்சிச்சு. அதே சமயம் போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்ததுமே அந்த 4 பேருடைய சடலத்தை கண்டெடுத்ததுமே இமிடியேட்டா ஹையர் ஆபீசருக்கு தகவலை கொடுத்துட்டாங்க. மீடியாவிலுமே செய்தி கசிஞ்சதுனால அவங்களுமே வேக வேகமா கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் டாக் ஸ்குவாடும் சம்பவ இடத்துக்கு வருது. அங்க ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கழுகு பார்வையோட அந்த மோப்பனாயும் ஃபாரன்சிக் ஆபீசரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் போலீஸுக்கு அந்த இடத்துல வியர்டா கிடைச்ச ஒரு எவிடன்ஸ் என்னன்னா அந்த வீட்டோடைய கிச்சன்ல ஒரு பிளேட்ல பார்த்தா சில காஃபி கப்பும் சில ஸ்நாக்ஸும் அதுல இருந்திருக்கு. அந்த காஃபி கப்பை பார்க்கும்போது கெஸ்ட் வந்த யாருக்கும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரு சில காஃபி கப்ல அந்த விருந்தினர்களுக்கு கொடுக்கப்பட்ட பானத்துல கொஞ்சம் அந்த ஜாடியோட அடியிலேயே கடந்திருக்கு. ஸோ போலீஸ் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை இந்த வீட்டுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், அவங்க இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி முதற்கட்டமா சந்தேகப்படவும் செஞ்சாங்க. பட் இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணி ஆகணும். இதுக்காக ஃபாரன்சிக் ஆபீசரை கூப்பிட்டு அதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது இருக்கா, இந்த குடும்பத்துல சம்பந்தப்படாத வெளியில இருந்து வந்த அந்த தேர்ட் பர்சன் ஆளோடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட் இந்த இடத்துல கிடைக்குதா, இந்த காஃபி கப்புக்குள்ள இருக்கிற லிக்விட் சாம்பிளையும் எடுத்துக்கோங்க, லேப்ல டெஸ்ட் பண்ணி அதுல ஏதாவது கலக்கப்பட்டிருக்கா, அது என்ன அப்படிங்கறதையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு போலீஸ் சைட்ல இருந்து ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக கில்லர் நுழைஞ்சிருப்பான், இந்த வீட்டுல நுழைவதற்கான காரணம் தான் என்ன, இவங்களை கொலை பண்ணுவதற்கான மோட்டிவ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை தேடுவதற்காக தங்களுடைய அடுத்த கட்ட விசாரணையில இறங்க ஆரம்பிச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ள புது
புதுசா ஒரு ஆள் நுழைஞ்ச மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியவே இல்லை. அதே சமயம் வீட்டோடைய லாக் அப்படின்னு எதுவுமே உடைக்கப்படவே இல்லை. காஃபி கப்பை வச்சு பார்க்கும்போது தெரிஞ்ச நபர்கள் தான் யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஸோ இதனால அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி பிளஸ் அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற சிசிடிவி அப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமா போலீஸ் செக் பண்ணவும் செய்யறாங்க. இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த தகவலை கேட்டு இந்த ஹரிஸோடைய மாமியார் வீட்டு ரிலேட்டிவ்ஸ் பிளஸ் ஹரிஸோடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு எல்லாருமே அந்த வீட்டு முன்னாடி கூடவும் செய்யறாங்க. ஹரிஸோடைய நண்பர்கள்கிட்டையும் அந்த பால்காரர்கிட்டையும் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பக்கம் விசாரணை நடத்தியிருக்காங்க. அதே சமயம் சிசிடிவியில் செக் பண்ணி பார்த்ததுல புதுசா ஒரு ஆள் உள்ள நுழைஞ்ச மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியவே இல்லை. ஆனா ஒரு சிசிடிவியில் பார்த்தா அந்த பால் பாக்கெட் போடுற பையன் வருது, நியூஸ் பேப்பர் போடுற பையன் வருது, பிளஸ் இந்த நண்பர்கள் வருது அப்படின்னு எல்லாத்தையுமே நோட் பண்றாங்க. அதே சமயம் ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பைக்ல டக்கின் பண்ணிட்டு நீட்டா வந்த ஒரு ஆள் அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கி நடந்து போற மாதிரி ஒரு காட்சி பதிவாகுது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பேப்பரை தூக்கி போடுற மாதிரியான காட்சிகளும் பதிவாகுது. இன்னொரு பக்கம் அந்த வீட்டை சல்லடை போட்டு அலசி ஆராய்ஞ்சதுல கொள்ளை அடிச்ச மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியவே இல்லை. அந்த வீட்டில் இறந்து போன பெண்கள் அணிந்திருந்த நகைகள் எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ கில்லருடைய நோக்கம் கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறது கிடையாது, வேற ஏதோ ஒரு முன்பகை இவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். அதனால தான் ஸ்மார்ட்டா யாருக்கும் தெரியாம இந்த சிசிடிவிலையும் மாட்டாம இந்த கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸோடைய ஆரம்பகட்ட சந்தேகமாவே இருந்துகிட்டு இருக்கு. என்னதான் தேர்ட் பர்சன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாலும் அதுக்கான சரியான எவிடன்ஸ் எதுவுமே போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இதனால கடைசியா இந்த குடும்பத்தார்கள் யாரார்கிட்டலாம் பேசினாங்க, யாரார்கிட்ட எந்த மாதிரியான எமோஷனல்ல பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது எல்லாத்தையுமே செக் பண்ணவும் செய்கிறாங்க. குறிப்பா இவங்களுடைய மொபைல் ஃபோன் எல்லாமே ஒரு இடத்துல சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில கிடைக்குது. அதே சமயம் அந்த வீட்டில் 5 பேர் தங்கியிருந்தாங்கன்னு சொன்னல, அந்த 5வது நபருடைய சடலம் அந்த இடத்துல கிடைக்காததுனால ஒருவேளை அந்த 5வது நபர் தான் இவங்க 4 பேரையும் கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் போலீஸுக்கு ஆரம்பத்தில் எழுந்துச்சு. பட் அதற்கான ஆதாரங்களும் போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ஃபைனலி போலீஸ் என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, வெளியால் இந்த வீட்டுக்குள்ள வரவே இல்லை, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இவங்கள கொலை பண்ணியிருக்கணும். ஒருவேளை இறந்து போன ஹரிஸே தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கொலை பண்ணிட்டு அவருடைய உயிரை அவரே எடுத்திருந்திருப்பாரோ, அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிள்லையுமே யோசிச்சு பார்க்கும்போது தான் போலீஸுக்கு இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய முக்கியமான உண்மையான ஆதாரங்கள் எல்லாமே ஒன்னொன்னா ஹரிஸோடைய மொபைல்ல இருந்து சிக்க ஆரம்பிச்சது. போலீஸ் அதிகாரிகளுடைய அந்த தொடர் சோதனையில ஃபைனலி இறந்து போன ஹரிஸோடைய ரூம்ல இருந்து 7 பக்க பேப்பரை மீட் எடுக்கிறாங்க. அந்த பேப்பர் தான் இந்த கேஸையே சால்வ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அவருடைய பேங்க் டிரான்சாக்ஷன், அவருடைய பர்ஸ், அவருக்கு வந்த நோட்டீஸ், அவர் யாராருக்கிட்டலாம் பேசியிருக்காரு, அவருக்கு யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதை எல்லாத்தையுமே விசாரணை பண்ணி பார்த்தப்போதான் இந்த கேஸுக்கான இத்தனை இறப்புகளுக்கான காரணங்களும் புரிய ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் அந்த சிசிடிவியில் பதிவான ஒரு ஆள் வந்து அந்த பேப்பரை தூக்கி போட்டு போனான்னு சொன்னல, அந்த ஆள் யார் என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் போய் விசாரணை பண்ணாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் இறந்து போன இந்த ஹரிஸ் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு லக்ஸரி காரை இஎம்ஐல வாங்கியிருக்காரு. அந்த இஎம்ஐயை ரொம்ப நாட்களாக இவர் பே பண்ணாம இருக்கிறதுனாலையும் அதுக்கான நோட்டீஸை கொடுக்கறதுக்காகவும் தான் இவர் வந்ததாகவும், பட் ஹரிஸோடைய வீடு பூட்டி இருந்ததுனால அந்த நோட்டீஸை அந்த இடத்துல தூக்கி போட்டு போனா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை போலீஸ் கிட்ட அந்த வசூல் பண்ணக்கூடிய ஆள் வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ ஃபைனலி போலீஸுக்கு என்னென்ன எவிடன்ஸ்லாம் கிடைச்சிச்சு, அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன, அந்த கொலைக்கான காரணங்கள் என்ன, போலீஸோடைய தேரி என்ன, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற போலீஸோடைய அனுமானம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இறந்து போன ஹரிஸ் வந்து வெளில இருந்து பார்க்குற ஒரு ஆளுக்கு ஒரு லக்ஸரியான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பார்த்தா அவர் எக்கச்சக்கமான அளவுக்கு கடன்லாம் இருந்திருக்காரு. குறிப்பாக அவர் ரீசெண்டாக ஒரு 5 லட்சம் யாரோ ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்திருக்காரு. அந்த ஆள்கிட்ட போலீஸ் போயிட்டு விசாரணை பண்ணப்போ ஹரிஸ் வந்து ஏற்கனவே எனக்கு கொடுக்கணும் சார், அந்த காசை தான் எனக்கு கொடுத்துருக்கான், மற்றபடி நான் அவங்ககிட்ட இருந்து எந்த காசும் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி ஹரிஸ் யாராருக்கெல்லாம் ரீசெண்டாக கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரோ அவங்க எல்லார்கிட்டையுமே போலீஸ் விசாரிச்சது
கட்டத்தில் ஹரிஸ் தான் அவங்க எல்லார்கிட்டே இருந்தும் வாங்கியிருக்காரு, அதை தான் ரிட்டர்ன் செட்டில் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. ஸோ தொடர்ந்து அவருடைய ஏடிஎம் கார்டு, அவருடைய கிரெடிட்ஸ் கார்டு, அவர் மொபைலில் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன், அவருடைய சோசியல் மீடியா அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போதான் இந்த சந்தேகங்களுக்கான பதில்களை போலீஸுக்கு கிடைச்சிச்சு. அது என்னன்னா, இந்த ஹரிஸ் வந்து ஆரம்பத்தில் இந்த செகண்ட் ஹேண்ட் கார் பிஸ்னஸ் பண்ணுறதையும் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் தான் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. பட் நாட்கள் நகர நகர அவருக்கு பண தேவை அதிகமாகுது. ஒரு பக்கம் இஎம்ஐயில் அந்த லக்ஸரி காரை வந்து எடுத்துட்டாரு, இன்னொரு பக்கம் அந்த வீட்டோடைய மெயின்டெனன்ஸ், அவங்களுடைய மனைவி வந்து இல்லத்தரசியாக இருக்காங்க, 2 பெண் பிள்ளைகள் ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் வளர்ந்துக்கிட்டே வராங்க. இதனால பணத்தோடைய தேவையும் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு, அவருடைய அந்த லைஃப் ஸ்டைலுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா நீங்கள் டபுளாக ப்ராஃபிட் பார்க்கலாம். இது எல்லாமே இந்திய அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படுற ஸ்டாக் மார்க்கெட்டை தீவிரமாக கண்காணிச்சிட்டு வர செபியோடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த நிறுவனமும் இருக்கு. நீங்கள் இதில் பணம் போட்டிங்கன்னா கம்பெனியும் க்ரோத் ஆகும், நீங்களும் க்ரோத் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே இந்த ஹரிஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் ஆரம்பத்தில் ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் அந்த அமௌண்ட் ரெட்டிப்பாக்கி ப்ராஃபிட்டாக கிடைச்சி அவருடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்திருக்கு. ஸோ இதனால் அவர் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து ஒரு நம்பிக்கையான பிளாட்ஃபார்ம் தான், அதனால நம்ம பணத்தை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாரு. பட் இந்த இடத்துல தான் நல்லா போய்கிட்டு இருந்த அவருடைய லைஃப்ல ஒரு மோசமான திருப்பு முனையா அது அமைய ஆரம்பிச்சது. சூதாட்டம், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு விதமான போதைன்னு கூட சொல்லலாம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒத்த வார்த்தையில் எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு பாருங்க. இந்த சூதாட்டம், இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நமக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஆசையாக தான் இருக்கும். ஆனால் நாட்கள் ஆக ஆக அது ஒரு பெரிய போதை மாதிரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த சூதாட்டமும் சரி, சீக்கிரமாக நம்ம சம்பாரித்து மேலே வரணும் அப்படின்ற அந்த ஆசைகளும் சரி, அந்த ஆசையை தூண்டி விடுறவங்களும் சரி, பணத்தை போட போற ஆளுக்கு ஒரு பேராசையை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதுல தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தோத்தா அந்த தோத்த காசை நம்ம எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு அது மறுபடியுமே காசை போட தான் வைக்கும். ஒருவேளை ஜெயிச்சுட்டா இன்னும் நிறைய காசை போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தொத்தி கொள்ளவும் செய்யும். ஸோ இந்த வலையில நிறைய பேர் மாட்டிப்பாங்க. இந்த மாதிரியான சூதாட்ட ஆப்புகள்லயா இருக்கட்டும், இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு அந்த ஆசைகள் துளிர் விட ஆரம்பிச்சதும் கட்டுக்கடங்காம எந்தவித கண்ட்ரோலும் இல்லாம பணத்தை கண்ணா பின்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேஸ்ல ஹரிஸ்மே பண்ணவும் செஞ்சாரு. ஹரிஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய கையில் இருக்கிற அந்த சேவிங்ஸ் பணத்தை மட்டும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, மாறாக நிறைய லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு. பட் ஒரு கட்டத்தில் மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சதும் பணம் எல்லாமே லாஸ்ல போக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ ஹரிஸ் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம லாஸ் ஆன பணத்தை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. நண்பர்களுக்குள்ளேயே ஆரம்பத்தில் கடன் வாங்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பேங்க்ல கடன் வாங்குறது, தன்னுடைய மனைவியோடைய பேங்க் அக்கௌண்ட் மூலியமா கடன் வாங்குறது, பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த கடன் வாங்கின பணம் எல்லாத்தையுமே இந்த கிரிப்டோ கரன்சிலையும் ஷேர் மார்க்கெட்லயும் மாறி மாறி போட்டுக்கிட்டே வந்தாரு. பட் இந்த கிரிப்டோ கரன்சில தான் இவர் நிறைய பணம் போட்டிருக்கிறதுனால நாட்கள் நகர நகர அவர் பயன்படுத்தின அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து மார்க்கெட் டவுன் ஆகி போற மாதிரியும் அவருடைய காசை இழந்துகிட்டு வர மாதிரியும் தெரியுது. ஆரம்பத்தில் அதுல இருந்து வந்த ப்ராஃபிட்டை எடுத்து கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சுக்கிட்டே வந்தாலும் நாட்கள் நகர நகர அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. குறிப்பா வருமானத்தை சம்பாதிக்கணும், வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னு நினைச்ச அவரு கடைசியில இந்த கடனை சமாளிக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டத்தை தன்னுடைய லைஃப்ல நடத்த ஆரம்பிச்சாரு. இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது. ஒரு கால் 2 கால் பண்றவங்க தொடர்ச்சியா கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பணத்தை கெட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கால் பண்ணாலும் இவர் யாருக்கிட்டையுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே இருக்காரு. தொடர்ந்து அந்த பண பிரச்சனை வந்து அவரை போட்டு அமுக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா புதுசா லக்ஸரி காரை வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டதுனால அந்த கிரிப்டோ கரன்சியில இருந்து பணமும் சரியானபடி வராததுனால இவரால் எந்த பக்கமும் சமாளிக்க முடியாம தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும், ஏன் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கூட அவரால் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த சூழ்நிலையால அவர் தள்ளப்படவும் செய்கிறாரு.
இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதில் பார்த்தா ஹரிஸ் தன்னுடைய உயிரை தானே மாச்சிருந்திருக்காரு. ஆனால் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு முதல் நாள் ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ ஒரு காஃபியோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் மயக்கம் வர மாதிரியான சில மருந்துகளையும் சில கெமிக்கலையும் கலந்து விட்டுருக்காரு. ஸோ இதனால் அவங்க எல்லாரும் மயக்கமாக இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த ஹரிஸ் மூச்சு திணற வச்சு கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொன்னிச்சு. ஸோ இதை வச்சு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்க்கும்போது ஹரிஸ் வந்து இந்த 3 பேரையும் கொலை பண்ணணுங்கிறதுக்காக அந்த டேப்பை வச்சு மூக்கையும் வாயையும் சேர்த்து மயக்கத்தில் இருந்த நேரத்தில் ஒட்டி விட்டுருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் தான் மாடிக்கு போய் அவருக்கான விஷயத்தையே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் அனுமானமாக கருதவும் செஞ்சாங்க. அது கூட அந்த வீட்டில் தங்கியிருந்த அந்த 5வது நபர் பற்றின டீட்டெயிலும் போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க. அந்த வீட்டில் 5வதா தங்கியிருந்த நபர் வேற யாரும் கிடையாது, இந்த ஹரிஸோடைய அம்மா தான். இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மாவை வந்து வெளியூருக்கு தன்னுடைய சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து சில கோவில்களை பார்த்துட்டு வர சொல்லியும் சில பரிகாரங்களை பண்ண சொல்லியும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. பட் ஆரம்பத்தில் அந்த அம்மாவுக்கு பெருசா இதை பத்தி தெரியல. பட் அதுக்கப்புறம் விஷயம் கேள்விப்படும் போது தான் அந்த தாயால அதை ஏத்துக்கவே முடியல. குறிப்பா ஹரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கடைசி நாட்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே தான் கேட்டப்போ யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அந்தந்த நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தாங்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு, எங்கெங்கெல்லாம் கடன் இருக்கு, இன்னும் எவ்வளோ கடனை கொடுக்கணும், எங்க இருக்கிற சொத்தை வித்தா அந்த கோடிக்கணக்கான கடனை அடைக்க முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் ஒரு பேப்பர்ல தெளிவா எழுதி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் என்னுடைய அம்மாவே பார்த்துக்கிட்டோம், என்னுடைய அம்மாவை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமாகவும் அதுல எழுதி இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவருடைய தலைவிதியை மட்டும் முடிச்சு கொள்ளாம அவரை நம்பி இருக்கிற மற்ற உயிர்களுடைய தலையெழுத்தையும் அந்த ஜூலை 20ஆம் தேதி முடிச்சு வச்சிருக்காரு. இந்த கேஸில் போலீஸ் ஆஃபீஸர் என்னதான் இந்த மாதிரியான ஒரு அனுமான தேடி சொன்னாலும் 2 சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒன்று, அந்த வீட்டோடைய தாப்பால் வெளிப்பக்கமாக எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கான விடைகளை தேடி அந்த வீட்டை சோதனை பண்ணி பார்த்தப்போ ஜன்னல் வழியாக ஒரு கயிறு மாதிரியான செட்டப் பண்ணியிருந்திருக்காரு. அந்த கயிறை இழுத்தா வெளிப்பக்க லாக் வந்து லாக் ஆகிற மாதிரி ஒரு செட்டப்பை இந்த ஹரிஸே பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. இன்னொரு சந்தேகம், இந்த ஹரிஸ் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரா, அப்படி இல்லைன்னா இந்த அம்மாவுக்கு இந்த வீட்டில் இந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவங்க அந்த கடைசி நாளுடைய 2 நாட்களுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகம் இருந்துச்சு. பட் என்னதான் போலீஸுக்கு அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் சரியான ஆதாரம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ அவங்க கண்ணு முன்னாடியும் அவங்க கையிலையும் இருக்கிற ஒரே எவிடன்ஸ் என்னன்னா, வேத்து ஆள் உள்ள நுழைஞ்சி அவங்கள கொலை பண்ணதுக்கான எந்தவித தடயங்களும் இல்லை. முழுக்க முழுக்க இது எல்லாமே ஹரிஸோடைய ஒரு மோசமான கனமான பிளான் தான் அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகள் திட்டவட்டமாக நம்பவும் செஞ்சாங்க. பணம் வந்து ஒரு மனுஷனுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா அந்த பணம் தான் ஒருத்தனுக்கான நிம்மதியை, ஒருத்தனுக்கான நல்ல வாழ்க்கையை, ஒருத்தருக்கான செக்யூரிட்டி, ஃபியூச்சரை பற்றின பயம் இல்லாதது, நல்ல சாப்பாடு, நல்ல வீடு அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த பணத்தால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ப்ராக்டிக்கலாக நம்மளால் பண்ணவே முடியும். ஸோ பணம் வந்து ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய உயிரும் நம்முடைய மனநிலையும் நம்மளை சுற்றி இருக்கிற குடும்பமும் அதை விட ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் நம்ம எல்லாம் பண்ணி அதெல்லாம் ஓகே தான். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அதை அனுபவிக்கிறதுக்கு நாம முதல்ல இருக்கணும். ஸோ அதனால பணம்னு அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இல்லாமல் நம்ம லைஃபையும் சைமல்டேனியஸாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சருக்கான பிளானையும் ரொம்ப தெளிவோட எக்ஸிக்யூட் பண்ணால் யாருடைய லைஃப்லையும் இந்த மாதிரியான சந்தர்ப்பம் வராது. இந்த கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, நார்மலா ஒரு ஆள் வந்து ஹரிஸோடைய ஃபேமிலியை பார்த்துருந்தா பெரிய பணக்காரங்க போல அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கு, கடன் இருக்கு, பண தேவை இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. முக்கியமா அனைவருமே அவங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய கடன்களும் அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம படிச்சு முடிச்சப்போ நம்ம ஏதாவது ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த 10,000 சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம செலவு பண்ண இந்த பணம் பத்தலையே அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு 50,000 சம்பாதிப்போம். அந்த நேரத்தில் பார்த்தா 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும். ஒருத்தர் என்னதான் இயர்லி வந்து 5 lakhs 10 lakhs சம்பாதிச்சாலும், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பிசினஸ்மேன் கோடி கணக்கில் சம்பாதிச்சாலும் அந்தந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியான கடன்களும் பண தேவைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ பணம் ரொம்ப முக்கியம்தான். அதை எல்லாத்தையும் தாண்டி மன நிம்மதி அதுக்கு மேலே ரொம்ப முக்கியம். பணத்தை தேடி ஓடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு கிடைச்ச அந்த அழகான லைஃபை தேவையில்லாமல் இழந்துடாதீங்க. மண்ணாசை பொன்னாசையை விட பண ஆசை வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப டேஞ்சர் தான்.
ஒருவேளை அந்த பண ஆசை நமக்கு வந்துருச்சுன்னா அதுக்கான கண்ட்ரோல் நமக்கு இல்லைன்னா யார் என்ன சொன்னாலும் நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஷார்ட் டைம்ல நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு டபுளா ட்ரிபிளா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதை நம்பி நிறைய பேர் இன்னைக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இறங்கிடாதீங்க. அப்படியே இறங்கினாலும் நீங்க ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 80 ரூபாயோ வேற பக்கத்தையோ வீட்டுக்கோ செலவு பண்ணிக்கிட்டு மீதம் இருக்கிற ஒரு 20 ரூபாயோ அப்படி இல்லைன்னா ஒரு 10 ரூபாயோ ஆரம்பத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்டாகவே அந்த 10% 10 ரூபாங்கிறத மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கலாம். ஸோ ஒருவேளை அது லாஸ் ஆனால் கூட ஒரு பெரிய இம்பேக்டை நம்மளுடைய லைஃப்ல ஏற்படுத்தாது. ஆனால் 10 ரூபாய்க்கும் 10%க்கும் பதிலாக அந்த 100 ரூபாயும் 100% பணத்தையும் நம்ம போட்டுட்டோம்னா ஒருவேளை கிளிக் ஆகிட்டா ஓகே, கிளிக் ஆகலைன்னா மொத்தமாக எல்லாமே காலியாயிடும், மொத்தமாக எல்லாமே சரிஞ்சு போயிடும். நம்ம தேவையில்லாமல் கடன் வாங்குவோம். நாம பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்திடுவோம். அவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன, அவங்களுக்கு பண தேவை இருக்கா அப்படின்ற எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம். நமக்கு கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கடன் கேட்க ஆரம்பிச்சிருவோம், கெஞ்ச ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க. முக்கியமாக இந்த ஹரிஸ் மாதிரியான தவறுகளை நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது நல்ல இடமா, அதில் கேரண்டி இருக்கா, பாதுகாப்பு இருக்கா, ஒருவேளை அது லாஸ் ஆனா பர்சனலி அதை நம்மளை பாதிக்குமா அப்படின்ற எல்லாத்தையும் யோசிச்சு தகுதிக்கு மீறியும் அளவுக்கு மீறியும் போகாம ஒரு கட்டுப்பாடோட இருக்கணுங்கிறது தான் இன்னைக்கு இந்த கேஸ் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஹரிஸ் இதுல என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா, ஃபுல்லா நம்ம லாஸ் ஆயிட்டோம், வேற வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துல என்னால கடனை கட்ட முடியல, எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு ஓபனா அதை அவர் சொல்லியிருந்திருக்கலாம். மீறி அப்படி யாராவது கடன் கேட்டிருந்தாங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த பொருட்களை அப்படி இல்லைன்னா சொத்துக்களையே வித்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை அவரால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது முழுசா அடைக்க முடியலனாலும் கூட ஒரு பாதி அளவுக்கு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சாம்பல்ல இருந்து அந்த ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேல அதை தாண்டி சாதிச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் தேவையில்லாம அவர் அப்படி எதுவும் பண்ணாம அவருடைய தலையில மண்ணள்ளி போட்டது மட்டும் இல்லாம அவரை நம்பி இருந்த அந்த 3 ஜீவன்களுடைய வாழ்க்கையையும் நாசமாக்கிட்டாரு. இந்த கேஸ்ல அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் போயிட்டு டைரக்டாலாம் கேட்டுறவே முடியாது. ஏன்னா அவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல பார்த்தா இது எல்லாத்தையுமே கண்டிப்பா சொல்லி இருந்திருப்பாங்க. ரிஸ்க் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அக்ரி பண்ணி தான் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ போலீஸுக்கும் இவருடைய கேஸை எடுக்கும்போது அது நல்லாவே புரிஞ்சிச்சு. அதனால தான் இவர் வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த கம்பெனியையுமே அவங்களால டைரக்டா இந்த கேஸ்ல இன்க்ளூட் பண்ண முடியல. மறுபடியும் சொல்றேன், பணம் ரொம்ப முக்கியம் தான். பணம் தர நிம்மதி, பணம் தர நம்பிக்கையை வேற எவனாலையும் கொடுக்க முடியாது தான். ஸோ அதுக்காக பணத்தை மட்டுமே தேடி போய் தேவையில்லாம இந்த மாதிரியான சிலந்தி வலையில மாட்டிக்காதீங்க. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய லைஃப்ல கடன் பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கு, அதுல இருந்து எப்படி மீண்டு வரலாம், நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.